சென்னை முகப்பேரில் கடப்பாறையுடன் வந்த கொள்ளையன் நகை அடகு கடையின் ஷட்டரை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற நிலையில் செல்போனில் சிசிடிவி காட்சிகளை பார்த்த கடை உரிமையாளர் விரைந்து வந்து அவரை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னை முகப்பேர் பகுதியில் பீகார் இளைஞர் ஒருவர் அடகு கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா கடையின் உரிமையாளர் சிசிடிவி காட்சிகளை செல்போனில் ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் அந்த கடையின் முன்பாக இருந்த லைட்டுகளை ஆஃப் செய்து கடப்பாறையை கொண்டு செல்வது போன்ற காட்சிகளை பார்த்து உடனடியாக அருகில் தகவல் கொடுத்து கையும் களமாக பிடித்துக் கொடுத்திருக்கார். இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் தப்பியதாகவும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பீகார் இளைஞரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முகப்பேர் நொழுமூர் பகுதியில் தான் அம்பிகா என்ற பெயரில் அடகு கடை நடத்தி வருகிறார். கணேஷ் என்பவர் 6 ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய நிலையில நேற்று வழக்கம் போல கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்ற நிலையில நள்ளிரவு நேரத்துல மர்ம நபர் ஒருவர் அவர் கடையின் அருகே அமர்ந்து கொண்டு முதலில் விளக்குகளை ஆய்வு செய்வதும் அதன் பின்பாக கடப்பாறையை எடுத்துக்கொண்டு அவர் கடைக்கு செல்வது போன்ற காட்சிகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். உடனடியாக வீட்டின் உரிமையாளர் ராஜேந்திரன் என்பவருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தும் அந்த பீகார் இளைஞரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவரது பெயர் கோவிந்த் சர்மா என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதே போன்று வேறு கொலை சம்பவங்கள் எது அரங்கேற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் அவரிடம் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.